அன்னைக்கு கரூர்ல இப்படி லைட் ஆஃப் பண்ணதுனாலதான் இன்னைக்கு 41 உயிரை நாம இழந்திருக்கிறோம். என்ன பண்றீங்க எங்களுக்கு புரியல. இதனாலதான் கேப்டன் இந்த ஆட்சியாளர்களே நம்ம நம்ப வேணாம் சாமி அப்படின்ட்டு தொண்டர் படையை உருவாக்கினார். 28 லட்சம் பேர் சேர்ந்தாங்க முதல் மாநாட்டில். ஒரு உயிர் சேதம் இது வரைக்கும் நடந்திருக்கா சொல்லுங்க. கேப்டன் அப்படி வந்து நின்று அப்படின்னா அப்படியே அடங்குவாங்க நம்ம தொண்டர்கள். அதான் கேப்டன் தொண்டர்கள். அதே மாதிரி நம்ம வாகனம் இருக்கு, இதை பாரு நிக்குது, அதுல மைக் இருக்கு, லைட் இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் செட்டப் தான் வரும். ஏன்னா 20 வருஷமா இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க எல்லாம் யார்? நம்ம எல்லாம் பணங்காட்டு நரிகள். எந்த சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக அஞ்சாது. இதெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட இந்த கேம் எல்லாம் நீங்க வச்சுக்கணும். இந்த விளையாட்டெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டவங்க வச்சுக்கணும். கேப்டன் சிங்கலிக தலைவர் தப்புனா எதிர்த்து கேட்ட ஒரு ஆண்மகனை பார்த்த உலகம் தமிழ்நாடு. அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வேட்டியம் அடிச்சுக்கிட்டு நிக்கிற ஒரு குணம் படிச்சவர் நமது கேப்டன் அவர்கள். அவர் வழியில வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். அதனால இந்த மாதிரி சலசலப்புகளுக்கெல்லாம் தேமுதிக என்னைக்குமே அஞ்சாது. இன்னைக்கு இத்தனை காவல் படையை போட்டு இங்கதான் மீட்டிங் ஒன்னும் ரோட்ல போடக்கூடாது, அங்க போடக்கூடாதுன்னு தடுக்கிறீங்களே. அன்னைக்கு கரூர்ல அத்தனை பேர் உயிர் இழந்தாங்களே, எங்க போச்சு இந்த காவல்துறை? எங்க போனீங்க? காவல்துறையை சொல்லி தப்பு இல்லை. அவங்க என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இவங்க எல்லாம் அம்புதான். எய்பவர்கள் எங்கேயோ உட்கார்ந்து இருக்காங்க. அதனால சொல்ற, காவல்துறைக்கு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு இந்த காக்கி டிரெஸ்ஸுக்கு பின்னாடி அவங்கள ஒவ்வொருத்தரையும் தனியா நீங்க கூப்பிட்டு கேளுங்க. கேப்டனை பார்த்துதான் இந்த தொழிலுக்கே நாங்க வந்தோம். கேப்டனை பார்த்துதான் நாங்க காவல்துறையாகவே மாறணும். கேப்டனை பார்த்துதான் ராணுவத்துல சேர்ந்தோம். எத்தனை ஆபீசர்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி காவல்துறைக்கும் ராணுவத்திற்கும் இன்னைக்கு பணியாற்றுபவர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு இதே காவேரி பட்டணத்துல இதான் நான் முதல் வாட்டி வர்றேன்னா சொல்லுங்க. எவ்வளோ வாட்டி வந்தாச்சு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தோம், கிருஷ்ணகிரிக்கு வந்தோம். ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நாம வரோம். ஆனாலும் முதல் நாள் எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே பாசத்தோடு இன்னைக்கும் இங்க வந்து நிக்கிறீங்களே. இதுதான் கேப்டனுடைய கட்சி, இதுதான் கேப்டனுடைய கோட்டை. நேத்தெல்லாம் மழை அப்படி வந்துச்சு, நானும் டிவியில பார்த்தேன். எல்லா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் குளமா இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. எல்லா தண்ணியும் எடுத்து வெளியே ஊத்துறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, வருண பகவானே நல்ல கட்சி, இவங்க மக்களுக்கு நல்லது சொல்லுவாங்க, இந்த கட்சி வளரணும் சொல்லி தன்னுடைய பணிகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு காத்து வழிந்து இந்த நம்மளுக்கு ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர் கொடுக்குது. இப்ப பாருங்க, இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், எப்படி மழை பெய்யுதுன்னு மட்டும் அப்ப பாருங்க. அதுதான் தலைவருடைய கட்சி. ஏன்னா இந்த கட்சி ஒரு நியாயமான கட்சி. இந்த கட்சிக்கு நாம நிச்சயம் துணை நிற்கணும்னு வருண பகவானுக்கு கூட தெரிகிறது. இன்னைக்கு காவேரி பட்டணம் பார்த்தோம்னா நம்ம மா விளைச்சலுக்கு உரிய விலை இங்க கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தென்னை கன்றுகள் இன்னைக்கு இருக்கு, புவிசார் அந்த குறியீடு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. எவ்வளோ வாட்டி கேட்டாச்சு, ஒரு சென்ட் ஃபேக்டரி வேணும்னு கேட்டாச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் எத்தனை தொழிற்சாலை இருந்தாலும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வெளியில இங்க நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கண்டு இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். இங்க தொழிற்சாலைகளிலே அத்தனை பேருக்கும், தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாங்க, இங்க இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நமது கிருஷ்ணகிரி தொகுதி மாவட்டம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல நீதி அரசர்களை பார்த்து கேட்கிறோம், இந்த கூட்டத்தின் வாயிலாக கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு உண்மையை வெளியே கொண்டு வாங்க. உண்மையில் அந்த 41 உயிர் போனதுக்கு யார் காரணம் என்பதை நீதி அரசர்களை முன்வந்து வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் நியாயத்தை வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக, கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டோம். நேற்றெல்லாம்
நீதி அரசர்கள் 3 மணி நேரம் தீர்ப்பு வாசிக்கிறார். விஜய் தரப்புல யாரு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் கிடையாது, ஒரு லாயர் கிடையாது. அந்த தரப்புல பேசுறது கூட ஒருத்தர் இல்லை. அப்படியே ஒன் வே டிராபிக் மாதிரி ஒரு தலைபட்சமாக தமிழக அரசுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதி அரசர்களே, உயிரிழந்த 41 பேரும் அப்பாவிகள். அந்த அப்பாவி உயிர்களுக்கு நீதி அரசர்களாகி நீங்கள் முன் வந்து அவர்களுக்கு ஒரு நியாயத்தை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நியாயத்தை தரணும்னு லைட் எரியுது. அப்போ நிச்சயமாக இந்த பிரச்சனையில மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்பணும். யார் அந்த 41 உயிர்? பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? விஜய பார்க்கணும்னு வந்தாங்க, அவ்வளவுதான். விஜயும் பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்கல. பக்கா பிளான் பண்ணி அந்த 41 உயிர் போனதுக்கு தமிழக அரசும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். அதனால நிச்சயமாக அந்த 41 உயிர்களுக்கும் நிச்சயம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த கிருஷ்ணகிரியில காவேரி பட்டணத்துல தமிழக அரசையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விஜய் அவர்கள் ஏன் பயந்து ஒளியறீங்க? ஏன் ஒளியறீங்க? தைரியமா வாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்களே, அன்னைக்கு யாராவது வந்தாங்களா? மகாமலங்க குளத்துல இவங்க 2 பேரும் குளிக்கிறதுக்காக எத்தனை உயிர் அங்க போச்சு, அன்னைக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எத்தனையோ அப்பாவி உயிர்கள் போனாங்க, அங்க யாராவது கைது செய்யப்பட்டார்களா? யாரோ ஒருத்தர் அப்பாவி, யாரோ மூஞ்சி முகம் தெரியாதவங்கள இவர் தான் கலாச்சாரம் காய்ச்சினாரு சொல்றாங்க. ஆனா செய்தது மொத்தம் யார் என்பது மக்களுக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும். ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட் இல்லாம யாராவது கலாச்சாரம் காய்ச்ச முடியுமா? அதை விநியோகம் பண்ண முடியுமா? அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியுமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அதுக்குரியவர்கள் ஏன் கைது செய்யப்படல? ஏன் நீங்க மட்டும் விஜய் கைது ஆவாரா, புஷி ஆனந்த் கையாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரான்னு கேக்குறீங்க? அவருடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணணுங்கிறீங்க. ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சலவர் எவ்வளவு மந்திரிகள், எம்எல்ஏ, கவுன்சிலரு, உங்க கட்சியக்காரங்க அத்தனை பேர் இருந்துன்னா அதுல ஆதாயம் பார்த்தாங்க. ஏன் ஒருத்தரை கூட கைது பண்ணல? ஏன் பண்ணல? யாரோ ஒரு குடிசையில் இருக்கிற 2 பேரை கைது பண்ணி இவர் தான் காய்ச்சினாருன்னு வேட்டையை முடிச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இங்க நடக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியும் அரசியல் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க அரசியல் ஒரு சாக்கடை, டர்ட்டி பாலிடிக்ஸ் சொன்னது. அதனாலதான் அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ்ல இருக்கின்ற உண்மையை நீதி அரசர்கள் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். நீங்க எந்த கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது, மக்கள் இந்த பக்கம் நீங்க துணை நிக்கணும். நீதி அரசர்களே, ஒரு உண்மையை சொல்லுங்க. உண்மையாக அந்த 41 உயிர் இறந்ததுக்கு யார் பொறுப்பு என்பதை சொல்லுங்க. கரூர்ல இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். 10 ரூபாய் 10 ரூபாய் அவர் பாடிட்டு போயிட்டாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. அந்த 10 ரூபாய்க்கு யாருக்கு உரியது? பக்கா பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்க வேண்டியதுதான் உண்மை.